ஒரு காலத்தில் காளையார்கோயில் அருகே அடர்ந்த காட்டுப்பகுதியில் மக்கள் நடமாடும்போது மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு பழமையான முனியாண்டி சாமி சிலையை கண்டுபிடித்தார்கள். தலையில் பெரிய கொண்டை முடியும், நெற்றியில் அகன்ற விபூதி பட்டையும், கூர்மையான கண்களும் முறுக்கிய மீசையும் கொண்டு நின்ற கோலத்தில் வலது கையில் வேலும் இடது கையில் உடுக்கையும் பிடித்த அந்தச் சிலை வீரத்தையும் தெய்வீகத்தையும் ஒரு சேர வெளிப்படுத்தியது. மக்கள் அந்த இடத்தில் சிறிய கோயிலை அமைத்து முனியாண்டி சாமியை கிராமத்தின் காவல் தெய்வமாக நிறுவினார்கள். இரவுகளில் தீய சக்திகள் கிராமத்திற்குள் நுழைய முயன்றபோது முனியாண்டி சாமி தெய்வீக ஒளியுடன் எழுந்து வந்து அவர்களை விரட்டுவார் என்று மக்கள் நம்பினர். ஆண்டுதோறும் திருவிழா நடத்தி பொங்கல் வைத்து மலர்கள் தூவி விளக்குகள் ஏற்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அவரது அருளை வேண்டினார்கள். சில நேரங்களில் அவர் உக்கிரமான வடிவில் தோன்றி வீர சக்தியாக காட்சியளித்தாலும் மறுமுறை அமைதியான அருள் வடிவில் விவசாயிகளுக்கும் குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதம் வழங்கினார். காலப்போக்கில் அந்த பழமையான சிலை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு தமிழர்களின் சிறு தெய்வ வழிபாட்டு மரபையும் கிராம காவல் தெய்வ நம்பிக்கையையும் உலகிற்கு எடுத்துச் சொல்லும் வரலாற்றுச் சின்னமாக மாறியது.